Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு திரட்டுப்பால்ல ரசகுல்லா செய்ய போறோம். என்னடா புதுசா திரட்டுப்பால்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? திரட்டுப்பால்னா வேற ஒண்ணும் கிடையாது. மாடு கண்ணு போட்டு 10 நாள் வரைக்கும் கிடைக்கிற பால்ல தயிர், டீ, காஃபி இந்த மாதிரி எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பால்ல நம்ம மில்க் ஸ்வீட் செஞ்சுக்கலாம். நார்மலான பாலை விட இந்த பால்ல புரோட்டீன் ஜாஸ்தியாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு நார்மல் பால் கொடுக்கும்போது ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா இந்த திரட்டு பால் கொடுக்கும்போது குழந்தைங்க குடிக்கிறதுக்கு அடம் பிடிப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ்க்கு 1 லிட்டர் திரட்டு பால் எடுத்திருக்கேன். பாருங்க, பாலோட கலரே டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மல் பால்ல இருக்கிற ஃபேட்டை விட இந்த பால்ல ஃபேட் அதிகமா இருக்கும். அதனால இதுல நிறைய ரசகுல்லா செய்யலாம். நம்ம நார்மல் பால்ல ரசகுல்லா செய்யும் போது பால் திரியறதுக்காக எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணுவோம். ஆனா இதுல அதை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த பாலை காய்ச்சிக்கலாம். அடுப்புல வச்ச உடனே ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க. பால் லைட்டா கொதிக்கும் போது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இன்னும் கரண்டியே போடல. லைட்டாக பால் கொதிக்க ஆரம்பித்தோடனே பால் திரியுது பாருங்க. இந்த மாதிரி பால் லைட்டாக திரிஞ்ச உடனே அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாலில் மில்க் ஸ்வீட் எது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த திரட்டு பாலில் பால்கோவா செஞ்சோம்னா குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் டேஸ்ட் செமையாக இருக்கும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம காய வச்ச பாலை ஊற்றி வடிச்சுக்கலாம். இதை நல்லா வடிச்சு எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். பன்னீர் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை அலாசிக்கலாம். இது எதுக்காக நம்ம மறுபடியும் அலாசுறோம்னா, சீம்பால் ஸ்மெல் இருக்கும் இதில். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் அலாசிட்டு யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நல்லா தண்ணி வடிச்சாச்சு. நார்மல் பாலில் 1 லிட்டர் பாலில் கிடைக்கிற அளவை விட இதில் நம்மளுக்கு ஜாஸ்தி தான் கிடச்சிருக்கு. இப்போ இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசையணும். இது எதுக்காக நம்ம மறுபடியும் பிசைகிறோன்னா, பால்ஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ பால்ஸ் பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதில் பாதியாக உருட்டிக்கோங்க. இதை உருண்டை பிடிக்கும்போது கையில் எண்ணெயோ நெய்யோ எதுவும் தடவை அவசியம் இல்லை. ஏன்னா இது கையில் ஒட்டாது. பாருங்கள், நம்ம இந்த சைஸ் இப்போ உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். இது சர்க்கரை பாவில் போட்டு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். உருட்டும் போது விரிசல் இல்லாமல் உருட்டுங்க. உருண்டை பிடிச்சிட்டேன். அடுத்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நான் சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இன்னும் ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா சர்க்கரை கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 150 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். பாகு பதம்லாம் வரணுங்கிறது கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சாலே போதும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பால்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து பல்ஜாக இருக்கு. அவ்வளோதான், ரசகுல்லா ரெடி. பாருங்க, பாவு நல்லா ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கு. நீங்களும் இந்த டேஸ்டான ரசகுல்லாவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.